எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை சென்னையில் 5ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ராஜினாமா செய்ய போகிறார். தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார். அண்ணாமலையினுடைய சேவை பாஜகவில் முடிந்துவிட்டது. நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு மாபெரும் கோபம் என்ன என்று கேட்டால், 2024 அண்ணாமலை தவறான பாதையில் சென்று விட்டார், எடப்பாடி பழனிசாமியுடன் சேரக்கூடாது என்பதற்காக. இதே அந்த 25 சீட்டு சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்ட தொங்கி இருக்குவார்னா ஏடிஎம்கேயோட போனா. ஆக மத்திய அரசாங்கத்தில் பாஜக வருவதை தடுத்தார் அண்ணாமலை என்று சொன்னால் அது மிகையாகாது. எப்படி விஜய்க்கு ஒரு அலை வந்ததோ அது மாதிரியான அலை அண்ணாமலையால் உருவாக்க முடியாது. பாஜகவில் இருந்தால்தான் உருவாக்கி இருக்க முடியும். திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்காக பேச்சு நடத்துகிறார்கள், அவங்க இணைவதற்கான பேச்சுகள் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற only for parliament. அது only for parliament, not for alliance. ஓகே, அப்ப அது உண்மைதான். காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை பாருங்க, துரோகம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் வேணும், இன்னமும் வேணும். எத்தனை தொலைக்காட்சியில் நான் சொல்லிட்டு வரேன், நம்பாதீங்க காங்கிரஸ். கூடவே இருந்தாங்க, 4ஆம் தேதி மட்டும் கூட இருந்தாங்க. படுவாய் பசங்க 5ஆம் தேதி அங்க போயிட்டாங்களே சார். எப்படி இருந்தாலும் நவம்பர் டிசம்பர்ல நகராட்சி தேர்தல் வரப்போது, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. அதுல கண்டிப்பாக தாவேகா வெற்றி பெறும். திமுக நிலைப்பாடு அதற்கு முன்னதாக அந்த 7-8 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க, அவங்களாம். அதை தவிர நான் இன்னொன்னு கேள்விப்படுறேன், டிஎம்கேல இருந்து 10 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாங்க, 7-8 எம்பி போயிடுவாங்க தாவேகா பக்கம் சொல்றாங்க. தமிழக அரசியல் என்பது ஒரு நூதனமான நிலைமையில் வந்துவிட்டது. திராவிடியன் என்ற மூவ்மெண்ட் மறைந்து கொண்டு வருகிறது. இன்னும் 10 வருஷத்துக்கு இருக்க போறாரு அந்த திராவிடியனிசம். அதை விஜய் ரீடிஃபைன் பண்ணிருக்காரு, புதுசா பண்ணிருக்காரு. அதனால்தான் ஜனங்க நடுவில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. 2 கையிலும் லட்டு யாருக்கு? காங்கிரஸுக்கு. திமுக ஒரு எம்பி வாங்கிட்டானுவ ராஜ்யசபா, தாவேக்காட்டு ஒரு எம்பி வாங்கிட்டான். மு.க. ஸ்டாலினுக்கு மாலை போட்டா, இன்னைக்கு அதே செல்வ பிறந்தவங்க விஜய்க்கு மாலை போட போடுறாரு. அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கல, பிரவீன் சக்கரவர்த்தி அடிச்சுன்னு போயிட்டாரு. ஆக மொத்தம் காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக முதுகில் குத்தின மாதிரி தாவேகா முதுகில், விஜய் முதுகிலும் குத்துவார்கள். ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம். நமஸ்காரம் வினோத். வணக்கம் சார். இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்ட்டு. எல்லாரும் டெல்லியில எல்லாம் அதுதான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு நேஷனல் நியூஸா மாறிட்டு இருக்கு. இப்ப கேட்கணும் அப்படின்னா உங்களுடைய பார்வை என்ன? இன்னும் டெல்லியில தான் இருக்கிறாரு அவரு, ஒரு ரிசைட் பண்றாரா இல்ல கன்டினியூ பண்றாரா? அண்ணாமலை அவர்கள் புது கட்சி தொடங்குகிறாரா இல்லையா? கொஞ்சம் கிளாரிட்டி கொடுங்க. ஆதன் நேயர்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை நாளை சென்னையில் 5ஆம் தேதி ஜூன் மாதம் வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு ராஜினாமா செய்ய போகிறார், தனி கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்ற அறிவிப்பை தன்னுடைய ஆங்கில தொலைக்காட்சியினுடைய நண்பர்களுக்கு அண்ணாமலை வாட்ஸ்அப் மூலமாக அவர்களுக்கு தெரிவித்ததை அனைத்து ஆங்கில ஊடகங்களும் முக்கிய செய்தியாக வெளியிட்டது. அண்ணாமலையினுடைய ஒரு சேவை பாஜகவில் முடிந்துவிட்டது. தேசிய தலைவர்களை பார்க்க வேண்டும் என்று வந்தார். BL சந்தோஷ் அவர்களை பார்த்தால், BL சந்தோஷ் நிதின் நவீன் கிட்ட ஆக்ஷன் போனாரு. அவங்கெல்லாம் அமித்ஷா கிட்ட ஆக்ஷன் போனாங்க. பிரதமரை சந்திக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். பிரதமர் சமயம் கொடுக்கவில்லை. அதனால் அவர் ராஜினாமா செய்து விட்டார். இது செய்தி. என்னுடைய கருத்து, அண்ணாமலை என்ற ஒரு நல்ல ஒரு மனிதர் அரசியலில் புகுந்து ரஜினிகாந்திடமும் மற்றும் பல கட்சிகளிடம் முயற்சி செய்த பிறகு பாஜகவில் வந்தார். அவருடன் நீண்ட பயணம் செய்த பல நண்பர்கள் தமிழகத்திலும் சரி கர்நாடகாவிலும் சரி அவரை பற்றி நல்ல எண்ணம் கொண்டவர்கள் பலர். ஆனால் அவருடைய அணுகுமுறை பதவிக்கு வந்த பிறகு, IPS ஆபீசராக இருந்த பிறகு ராஜினாமா செய்து தமிழகத்தில் பாஜகவினுடைய தலைவராக வந்த பிறகு
பல நன்மைகளை செய்தார் பாஜகவிற்கு. பாஜக என்ற குடை கீழே, நரேந்திர மோடி என்ற ஒரு பிம்பத்தின் கீழே நரேந்திர மோடிக்கு அதிகமாக சேவை செய்தார் அண்ணாமலை. அவர் தவறான பாதையில் சென்று விட்டார், எடப்பாடி பழனிசாமியுடன் சேரக்கூடாது என்பதற்காக 2024 அண்ணாமலை பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்றெல்லாம் சொல்லி வாக்கு வங்கியை அதிகரித்தார். வாழ்த்துக்கள். ஆனால் அதே சமயத்தில் நரேந்திர மோடிக்கும் அமித்ஷாவிற்கும் ஒரு மாபெரும் கோபம் என்ன என்று கேட்டால், இதே அந்த 25 சீட்டு சந்திரபாபு நாயுடு கிட்டையும் நிதிஷ்குமார் கிட்ட தொங்கி இருக்குவான்னா ஏடிஎம்கேயோட போனா. ஆக மத்திய அரசாங்கத்தில் பாஜக வருவதை, பிரதமர் நரேந்திர மோடி ஆவதை, அமித்ஷா மீண்டும் உள்துறை அமைச்சர் ஆவதை தடுத்தார் அண்ணாமலை என்று சொன்னால் அது மிகையாகாது. இதையெல்லாம் BL சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய பாஜகவுடைய ஆர்கனைசிங் செக்ரட்டரியிடம் மிக நட்புடன் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கர்நாடகாக்காரிடம் அண்ணாமலை நல்ல தோஸ்தி வச்சிருந்தார். அது மூலமாக பல தேசிய தலைவரிடம் பயிற்சி பெற்றார். அண்ணாமலைக்கு பாஜக கொடுக்காத முக்கியத்துவம் வேற எந்த கட்சியிலும் கொடுத்திருக்க மாட்டார். தேசியத்தினுடைய பாராளுமன்றத்தின் தேர்தலுக்கு முன்னதாக நேஷனல் எக்ஸிகியூட்டிவ்ல யோகி ஆதித்யநாத் பொலிட்டிக்கல் ரெசல்யூஷன் மூவ் பண்ணாரு, அண்ணாமலை செகண்ட் பண்ணார். அண்ணாமலையை பல தேசங்களுக்கு அனுப்பியது பாஜக. JP நட்டா அவர்கள், அமித்ஷா அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள். இலங்கைக்கு யாழ்ப்பாணத்திற்கு சென்றது அவர். அண்ணாமலை தான் அனுப்பி வைத்தார் பாஜக. பிரதமர் போனார் இலங்கைக்கு. அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த அண்ணாமலைக்கு பாஜக தனியாக போக வேண்டும் என்றெல்லாம் சொன்னது. அதையும் கேட்டாங்க. பாஜக 2 தான் ட்ரை பண்ணாங்க. எடப்பாடியோடு இருக்காதுன்னா இருக்குவானா. சரி, ரைட், நீ சொன்னது ரைட். இவ்வளவு கேட்டுட்டு அப்புறம் வினோத், 2024 பிறகு நான் ஒரு மிக ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுகிறேன். பிரதமர் செயலகத்தில் பிரதமருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒருவர் அண்ணாமலையினுடைய பார்வையில் வந்தார். அவர் தான் இந்த தேசிய ஊடகங்களுக்கு அறிமுகப்படுத்தினார் அண்ணாமலையை. ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ் போன்ற விவாதங்களில் என்னுடன் அவர் பங்கேற்றிருக்கிறார். நல்ல ஒரு யுக்தி உள்ளவர், ஆர்டிகுலேஷன் உள்ளவர். அவருடைய அணுகுமுறைகள் அதிகமாக இருந்த நல்லபடியாக இருந்தது. தேசிய கொள்கையானாலும் எந்த பாலிசி ஆனாலும். அந்த பிரதமருடைய ஆலோசகத்தின் பேரு அண்ணாமலை ஒரு மத்திய அமைச்சரை விரோதம் கொண்டார். காரணம், பழி வாங்கக்கூடிய எண்ணம் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த அமைச்சர், மத்திய அமைச்சர் பிரதமரிடமே போய் சொல்லிவிட்டார் அண்ணாமலையை பற்றி கடந்த 1 வருடங்களுக்கு முன்னதாக. அங்கிருந்துதான் ஆரம்பித்தது இந்த சண்டை. அண்ணாமலை வீட்டில் ஏதோ ஒரு சோதனை போட்டதாகவும், அண்ணாமலை உறவினர் வீட்டில் அதன் மூலமாக சில தஸ்தாவேஜ் கிடைத்தது மீது அந்த அமைச்சர் மீது அவர் ஆத்திரம் கொண்டதாகவும் பல கதைகள் ஓடி இருக்கின்றன. டெல்லியிலும் சரி, சென்னையிலும் சரி. பல ஊடகங்களில் அண்ணாமலைக்கு எதிரான வந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து இன்று கூட H. ராஜா அவர்கள் எழுதிய கடிதம் கூட நட்டா அவருக்கு எழுதியது பொதுத்தளத்தில் இருக்கிறது, அண்ணாமலையினுடைய எக்ஸ்டார்ஷன் பற்றி. இது மாதிரியான இதெல்லாம் பார்த்துட்டு மத்திய உளவுத்துறையினுடைய சென்னை அதிகாரி ஒருவர் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் மிக மிக உயர் பதவியில் இருப்பவர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கிறார். அவர் அமித்ஷாவிடம் கொடுத்த ரிப்போர்ட், 3 பக்க ரிப்போர்ட்டில் அண்ணாமலையை நம்பாதீர்கள் என்று எழுதி கொடுத்தார்கள். அதையெல்லாம் மீறி முதுகில் தட்டி கொடுத்தார் அண்ணாமலையை நரேந்திர மோடி. வேலூர் கூட்டம், கோயம்புத்தூர் கூட்டம் என்றார். அண்ணாமலை என்றாலே பலத்த கைத்தட்டல், வரவேற்றார்கள். அண்ணாமலைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது பாஜக. என் மண் என் மக்கள் யாத்திரைக்கு மத்திய பாஜக ஃபண்ட்ஸ் வந்தது. இவருக்கு என்று வார் ரூம் கொடுத்தார்கள். அதில் பணிபுரிந்தவர் தான் CT நிர்மல்குமார். அந்த CT நிர்மல்குமாரை எதிர்த்து வெளியே தூக்கி போட்டுவிட்டு அவர் அதிமுகவில் சேரக்கூடிய அளவிற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து, அதை தவிர பல, ரவிச்சந்திரன் ஒருத்தர், KT ராகவன், எத்தனையோ காரியகர்த்தாவெல்லாம் தூக்கி அடிச்சார். வரவேற்கத்தக்கது. அவருடைய அணுகுமுறை வரல. அவருடைய பாராட்டுதல் கூடியவர் அண்ணாமலை. இருந்தாலும் இன்று CT நிர்மல்குமார் எங்க இருக்கிறார்? அமைச்சராக இருக்கிறார். அருண்ராஜ் எங்க இருக்கிறார்? அமைச்சர். யாருக்கிட்ட? விஜய் கிட்ட. அருண்ராஜ் 2011 IRS ஆபீசர், அண்ணாமலையுடன் பயிர்ந்தவர், அண்ணாமலையுடன் பணிபுரிந்தவர். செந்தில் திருவள்ளூர் MP எங்க இருக்காரு இப்போ? காங்கிரஸ் MP.
அவரும் கர்நாடகாவில் அண்ணாமலையுடன் இருந்தவர். அவங்களெல்லாம் பதவி போயிடுத்து, விஜய் பதவிக்கு வந்துட்டாரே என்ற ஒரு மனதில் இருக்கக்கூடிய ஆதங்கம், அல்லது எல்லா மனுஷனுக்கும் ஆசை இருக்குப்பா, யாருக்கும் இல்லை, ஒரு பேராசை கூடாது. இத்தனை பின்னணியில் அண்ணாமலை நேற்று முழுக்களும் டெல்லியில் உட்கார்ந்து கொண்டு அனைத்து ஆங்கில ஊடக நண்பர்களுக்கும் ஊடக ஆசிரியர்களுக்கெல்லாம் SMS மூலமாக ஒரு ஹைப் பண்ணார். மீடியாவினாலே கெட்டார் அண்ணாமலை. அவரே மெசேஜ் அனுப்ப வேண்டியது XYZ சேனலுக்கு, ஐ எம் கோயிங் டு மீட் PM. PM பார்க்கறதே கிடையாது, பொய் அத்தனையும். அண்ணாமலை அமித்ஷாவிடம் கொஞ்ச நாள் இருந்தார். அமித்ஷா என்ன சொன்ன வார்த்தையை நான் ஆங்கில தொலைக்காட்சியில் சொன்னேன். அமித்ஷா சொன்ன குட் ரிட்டன்ஸ், கெட் அவுட். இப்படி அங்க ஒரு பிஹேவ் பண்றது அண்ணாமலை. ஒரு தேசிய தலைவர், அமித்ஷா விட பெரியவர் அண்ணாமலை, நரேந்திர மோடி விட பெரியவரா? இது எல்லாம் ஒரு பிரச்சனைக்கு வருமா? இல்ல இவர் யாருடைய பின்னாடி செயல்படுகிறார் என்றெல்லாம் பாஜகவினர் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த அண்ணாமலை குழப்பத்திற்கு முக்கியமாக இருந்தது BL சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அவர் கர்நாடக அரசியலை குழப்பி விட்டாரோ இல்லை தமிழக அரசியலும் குழப்பி விட்டார். அவருடன் சேர்ந்தான் நிதின் நவீனும். நிதின் நவீனுக்கு ABCD தெரியாதுங்க. அவர் ஒரு 6 மாதம் முன்னே பதவி ஏற்றுக் கொண்டார். JP நட்டா அவர்கள் பலரிடம் தெரிவித்திருக்கிறார், he is creating his own cult, not PM's cult அப்படிலாம் சொல்லியிருக்காரு. பின்னணியில் பாத்தீங்கன்னா அண்ணாமலை போனதை பாஜகவினர் வரவேற்கின்றனர், குட் ரிட்டன்ஸ் என்று சொல்லுகிறார்கள். சார், இப்போ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வாட் நெக்ஸ்ட் ஃபார் தமிழ்நாடு பிஜேபி, வாட் நெக்ஸ்ட் ஃபார் அண்ணாமலை, இந்த 2 கேள்வி அடுத்து பிரதானமா இருக்கு. அவர் மீதான குற்றச்சாட்டுகள், அவர் மீதான செயல்பாடுகள், விமர்சனங்கள், இது எல்லாத்தையும் கடந்து பாஜகவுடைய அடுத்து பாஜக என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறது ஒண்ணு, அடுத்து அண்ணாமலை என்ன செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற 2 விஷயம். இந்த 2 விஷயம் தான் பிரதானமா இருக்கு. அதுல உங்களுடைய பார்வை. அண்ணாமலை என்ன செய்யப்படுறாரு முதல்ல எடுத்துக்கலாம். பாஜக இன்னும் 2 வருஷத்துக்கு 2029 மட்டும் எலெக்ஷன் மட்டும் ஒன்னும் பேச முடியாது. அதற்கு நைனா நாகேந்திரன் செய்து கொண்டிருப்பது, அதிமுகவும் பாஜகவும் ஒன்றாக இருக்கிறார்கள். அதிமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியோ டிடிவி தினகரனோ GK வாசனோ யாரும் தேசிய ஜனநாயக முன்னணியிலிருந்து வெளியேறவில்லை. பாஜக உறவு தொடரும் என்று தான் நினைத்துக் கொண்டிருந்தாலும் தமிழகத்தினுடைய பாஜகவிற்கு கண்டிப்பாக ஒரு ஆல்டர்னேட் வரப்போவது. காரணம் என்ன என்று கேட்டால், தமிழ் வெற்றி கழகத்தினுடைய பாலிசி விஜயிசம் என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன். விஜய் எடுக்கக்கூடிய நூதனமான மெருகு மூட்டிய ஃபில்டரிங் திராவிடியன் ஐடியாலஜி தான் விஜய் வச்சிருக்காரு. அந்த திராவிடியன் ஐடியாலஜி புதுப்பிக்கப்பட்டது, மெருகு சூற்றப்பட்டது, ரிஃபைன்ட் ஆயிடுச்சு. அதுல பெரியார் வச்சிருக்காரு. ஆனா பெரியார் சொன்ன EV ராமசுவாமி நாயக்கருடைய கொள்கை, கடவுள் எதிர்ப்பை அவர் எதிர்க்கிறார், ஆதரிக்கிறார் கடவுளை. இதெல்லாம் பாத்துங்க. பிராமினிசத்துக்கு இடம் கொடுத்துட்டு 5 பேருக்கு சீட் கொடுத்துட்டாரு. இன்னைக்கு பிரவீன் சக்கரவர்த்திக்கு வேற கொடுத்துட்டாரு காங்கிரஸ்ல இருந்து 2 பிராமின் மந்திரி வச்சு. இதெல்லாம் ஒரு நியூ மெத்தட் வந்துருச்சு. அதான் விஜயிசம், அதான் நியூ மாடல் ஆஃப் திராவிடியனிசம். அதை எதிர்த்து போட வேண்டும் என்றால் வினோத், திமுக போறக்கூடிய நாட்களை பார்த்தால் கண்டிப்பாக இன்று அந்த 18 டிரான்ஸ்பார், அந்த ஹார்ட் டிஸ்க் தொலைந்து போச்சு, திருடின்னு போயிட்டாங்க, செந்தில் பாலாஜி மீது ஒரு குற்றச்சாட்டு வைத்திருக்கின்ற தமிழ்நாடு அரசாங்கம். அதன் மீது திமுகவை அழிக்க பார்க்கிறார் தமிழ் வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய். இன்னைக்கு செந்தில் பாலாஜியுடைய ரியாக்ஷனையும் பார்த்தேன். அதெல்லாம் வச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவினுடைய திராவிடியன் மூவ்மெண்ட்டுக்கு எதிராக வரப்போது இந்துத்துவா தான் இருக்கும், இல்லது பிஜேபி தான் இருக்கும். காங்கிரஸ் இருக்காது. காங்கிரஸ் தான் டிவிக்கோட போயிடுத்து, திமுக தனித்து விடப்பட்டது. இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பாஜகவிற்கு எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் தான் பாஜகவினர் செயல்பட ஆரம்பிப்பார்கள். பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வருவார்கள். எடப்பாடி பழனிசாமியை தான் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து. ஒண்ணு பாஜகவுடைய எதிர்காலம். அண்ணாமலை எதிர்காலம், அவருடைய கொள்கை சோசியல் ஜஸ்டிஸ், 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எடுத்துட்டு 2 லாங்குவேஜ் ஃபார்முலா வையி. இலங்கைக்கு இவர் என்னென்ன செஞ்சாரோ இது வரைக்கும் 4 வருஷமா பாஜகவை ஆதரிச்சு செஞ்சாரோ அதையெல்லாம் இவர் ஆதரிப்பாரா? தொடர்ந்து தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுவாரா, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக செயல்படுவாரா? ஏடிஎம்கோடு செயல்பட மாட்டாரு, பாஜகவோடு செயல்பட மாட்டார். இப்ப இன்னொரு கேள்விக்கு வரேன். அண்ணாமலை நரேந்திர மோடி திட்டுவாரா திட்ட மாட்டாரா? அமித்ஷாவை திட்டுவாரா திட்ட மாட்டாரா?
இலங்கை கொள்கை என்ன? அவரது புது இலங்கை கொள்கை பாஜக கொள்கை தானா? இலங்கைக்கு போயிட்டு வந்தாரு. இதெல்லாம் பேச்சு வரும் இல்லை. சிபிஎஸ்இ அது 3 லாங்குவேஜ் ஃபார்முலா அப்போஸ் பண்ணார். வெரி குட், நல்ல ஐடியா. அது 2 லாங்குவேஜ் ஃபார்முலாக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப அதனால என்ன வரக்கூடும்? இவர் என்னென்ன சொன்னாரோ அதற்கு எதிர்மறையாக செய்தார்னா இவர் மேல கிரெடிபிலிட்டி எப்படி வரும்? வரும். யாரும் இல்லைங்களே, பொதுமக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அவருடைய செயலை. எப்படி விஜய்க்கு ஒரு அலை வந்ததோ அது மாதிரியான அலை அண்ணாமலையால் உருவாக்க முடியாது. பாஜகவில் இருந்தால்தான் உருவாக்கி இருக்க முடியும். எத்தனை பேர் எய்தர் மைவே ஆர் ஹைவேன்னு போனாருன்னா அரசியல் எங்க ஐபிஎஸ் விட்டு வெளில வந்தாரு? ஒரு டிசிப்ளின்ட் ஆர்மியா தான் இருந்தாரு. வருஷா வருஷம் ஒரு ஆனுவல் கான்ஃபிடென்ஷியல் ரெக்கார்டு பிளஸ் அவருக்கு சிவிசி அது மாதிரியான ஒரு எல்லா தடங்களுக்கும் மேலிட்டு டிசிப்ளினா இருந்து ஒரு சர்வீஸ் ரூல்னு ஒண்ணு இருக்குங்க. மொத்தம் பேச முடியாது. எத்தனை ஐபிஎஸ் ஆபீசருக்கு இந்தியால இருக்கான்? அவங்களாம் 60 வயசு 70 வயசு ரிட்டையர் ஆறாங்களா? அவங்களுக்கு எல்லாம் மீண்டும் பதவி கிடைக்கிறது. சர்வீஸ் ரூல்ல யூ ஆர் கவர்ன் பை தட் இல்லைங்களா? அதையே இன்டிசிப்ளினா பண்ணிட்டு வெளில வந்தார். அதே மாதிரி அரசியலை காமிக்கிறார் இன்டிசிப்ளினா என்றெல்லாம் கருத்துகள் இருக்கிறது. அதற்கு நான் செவிசாய்க்கவில்லை என்றாலும் நான் 2 கருத்தையும் சொல்லிவிட்டேன். ஆதரவு எதிர்ப்பு ரெண்டுமே. இனிமேல் ஆதன் நேயர்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விமர்சனங்கள் இது எல்லாத்தையுமே கடந்து இப்போ அடுத்ததாக தமிழக பாஜக இப்ப நயினார் நாகேந்திரன் இருக்கிறார். அதிமுக கூட்டணியில கண்டினியூ ஆகும்னு. ஆனா இன்னொரு தகவல் பரவலாக கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னா, திமுகவும் பாஜகவும் கூட்டணிக்காக பேச்சு நடத்துகிறார்கள். அவங்க இணைவதற்கான பேச்சுகள் போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு only for parliament. அது only for parliament, not for alliance. ஓகே, அப்ப அது உண்மைதான். அந்த ஒத்திசைவாக செயல்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பேசுறது உண்மைதான். ஒத்துமையா போப்பாட்டாங்க. அவங்க இப்போ சனாதனத்தை விட்டு வர உதயநிதி சட்டமன்றத்திலே பேசினாரு. உதயநிதியுடைய நிலைப்பாடு என்ன? நீங்க பாஜக கேட்கிறீங்களே. இது செயல் திட்டத்தில் பார்த்தால் காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று கண்டிப்பாக திமுக இறங்கியதுன்னா பாஜக கை கொடுக்கும். பாஜகவுடைய முதல் எதிரி காங்கிரஸ். காங்கிரஸ் பண்ண அயோக்கியத்தனத்தை பாருங்க, துரோகம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு இன்னும் வேணும், இன்னமும் வேணும். எத்தனை தொலைக்காட்சியில் நான் சொல்லிட்டு வரேன், நம்பாதீங்க காங்கிரஸ். கூடவே இருந்தாங்க. 4ஆம் தேதி மட்டும் கூட இருந்தாங்க. படுவாய் பசங்க 5ஆம் தேதி அங்க போயிட்டாங்களே சார். சொல்லிக்கா சொல்லுங்க, அப்படியே போயிட்டாங்க. மீதி பேர் கதவை தட்டி சொல்லிட்டு போனாங்க ஸ்டாலின் கிட்ட. அதை பத்தி திருமாவளவனுக்கு நன்றி. ஜென்டில்மேன், கம்யூனிஸ்ட் ஜென்டில்மேன். நீ தான் கம்யூனிஸ்ட் இப்ப சொல்றாங்க நான் திமுக கூட்டணி தான் இருக்கேன்றாங்க. அவங்க தாவைக்காக்கு துரோகம் செய்யறாங்க. தமிழகத்தில் ஒரு புது நிலை வந்திருக்கிறது விஜய் வந்த பிறகு. ஏன்னா இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க. குதிரை பேரங்கிறாங்க. இவங்க 2 குதிரையில சவாரி பண்றாங்க. 2 கட்சி. தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. ஓகே, விசிகா 2 குதிரையில இருக்காங்க. இங்கேயும் ஒரு மந்திரியா இருக்காங்க, இங்கேயும் கை வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் இங்க இருக்காங்க, தாவேக்காவோட இருக்காங்க, டிஎம்கேவோட இருக்காங்க. இதுதான் ஒரு குழல்பாடு. இந்த எதிர்வினையில் பாஜக என்ன செய்யும்? வேடிக்கை பார்ப்போம். திமுக என்ன செய்யும்? காங்கிரஸை ஒழிக்க வேண்டும் என்று பார்ப்போம். அதை கை கொடுக்கும். எனிமீஸ் மை ஃப்ரெண்ட். அதனால திமுக பிஜேபியோட போகும் பாராளுமன்றத்தில். அதை தவிர வினோத், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்றேன். காங்கிரஸ் இந்த திமுக என்ன பண்ணும் ஃபியூச்சர்ல அப்படின்னு கேட்டீங்க. 5ஆம் தேதி காலையில தேர்தல் அறிக்கை நிறைவை வந்த பிறகு, காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கடிதம் கொடுத்த பிறகு, இன்னொரு கடிதம் கனிமொழி எழுதினாங்க. ஸ்பீக்கர் லோக்சபா ஓம் பிர்லாக்கு என்ன கடிதம் எழுதினா சொல்லுங்க? தனித்து உட்கார வேண்டும், காங்கிரஸோட நாங்க இருக்க மாட்டோம். அது பாஜகவிற்கு தேனியில் தேன் வித்தின மாதிரி இருக்காத காதுல. அது அவங்க நல்லா கட்டிக்க மாட்டாங்களா போட்டுன்னுட்டு பார்க்கணுமா? நம்ம தமிழக அரசியல் என்பது ஒரு நூதனமான நிலைமையில் வந்து விட்டது. திராவிடியம் என்ற மூவ்மெண்ட் மறைந்து கொண்டு வருகிறது. இன்னும் 10 வருஷத்துக்கே இருக்க போறாரு அந்த திராவிடியனிசம். அதை விஜய் ரீடிஃபைன் பண்ணிருக்காரு, புதுசா பண்ணிருக்காரு. அதனால்தான் ஜனங்க நடுவில் ஒரு நல்ல எண்ணம் இருக்கு. அதையெல்லாம் வைத்துக் கொண்டு இப்ப காங்கிரஸுடைய அணுகுமுறை என்ன இருக்கும்?
அதிமுகவுடைய அணுகுமுறை என்னவா இருக்கும் அதெல்லாம் யோசிக்கணும். அதெல்லாம் போக போக பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலும் நவம்பர் டிசம்பர்ல மகராட்சி மாநகராட்சி தேர்தல் வரப்போது, பஞ்சாயத்து தேர்தல் வரப்போகுது. அதுல கண்டிப்பாக தாவேகா வெற்றி பெறும். திமுகவுடைய நிலைப்பாடு அதற்கு முன்னதாக அந்த 7-8 எம்எல்ஏ ரிசைன் பண்ணாங்க. அவங்களாம் அதை தவிர நான் இன்னொன்னு கேள்விப்படுறேன், டிஎம்கேல இருந்து 10 எம்எல்ஏ ராஜினாமா பண்ண போறாங்க, 7-8 எம்பி போயிடுவாங்க தாவேகா பக்கம்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையா தெரியாது. நீங்க அதிமுக தான் பரிச்சயம் இருக்குன்னு சொல்லி இதெல்லாம் விட்டுருங்க, தமிழ்நாடு விட்டுருங்க. ஒரே நிமிஷத்துக்கு நான் வெளில போறேன், கொஞ்சம் தமிழ்நாடு விட்டுட்டு. வினோத், நாம் டெல்லியில இருக்கிறதுனால அகில இந்திய அரசியலை பேசுவதனால் ஆதன் நேயர்களுக்கு வினோத் மூலமாக ஒரே ஒரு வேண்டுகோள், அதிமுக பரிச்சயம் எடுத்து வெடிக்கிறது, உள்ள எல்லாம் சதறிகிறதுன்னு. ஐயா வினோத், மேற்கு வங்காளத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கல்ல? அந்த மாதிரி தமிழ்நாடு நடந்தா புதுசு, மேற்கு வங்காளம் நடந்தா பழசா? பொதுமக்களிடையே ஒரு புரட்சி வருகிறது இப்பொழுது. இந்த ஜென்சிங்கிறாங்க, ஜென்சி எல்லாம் இல்லவே இல்லை. திமுக மீதும் அந்த ஊழல்கள் மீதும் பொதுமக்களுக்கு விரோதம். அதே மாதிரி மம்தா பானர்ஜி மேல விரோதம். மம்தா பானர்ஜி மேல எவ்வளவு பொங்கி இருக்காங்க பாருங்க. இப்போ ஓட்டுச்சோரிங்கிற ராகுல் காந்தி இப்ப பேச முடியுமா சொல்லுங்க? கேரளால யாரு எப்படி வந்தது ஓட்டுச்சோரி? திமுக தலைவர் போனாரு ஓட்டுச்சோரிக்குன்னு, பாட்னாக்கு போனாரு ராகுல் காந்தியோட தொப்பி போட்டுட்டு. அடம் மு.க. ஸ்டாலின் அவர்களே, அப்ப உங்களுக்கு எங்க இருந்தது அரசியல் நோக்கங்கள், அரசியல் எதிர்கோணர்கள்? அப்பவே நம்ம வான் பண்ணோம், ஞாபகம் அவங்களுக்கு. நம்ம 2 பேரும் பேசினோம். திமுகவை முதுகில் குத்தியது காங்கிரஸ். திரிணாமுல் காங்கிரஸ்க்கு என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் இல்லவே இல்லைங்க வெஸ்ட் பெங்கால்ல. இப்ப திருப்பி தமிழ்நாட்டுக்கு வாங்க. இந்த அகில இந்திய பிரச்சனையில் வைத்துக் கொண்டால் அகிலேஷ் யாதவ் சொல்லிட்டாரு, இனிமேல் காங்கிரஸோட நாங்க இருக்க போறது இல்லை. மம்தா பானர்ஜி சொல்லிட்டாங்க, இருக்க போறது இல்லை. அதே மம்தா பானர்ஜியும் உத்தவ் தாக்கரேன்னு சொன்னார்கள், மு.க. ஸ்டாலினை பிரதமராக்க வேண்டும், இந்தி கூட்டணியிலிருந்து ராகுல் காந்தியை விளக்க வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லையா? சாம்னா என்ற பத்திரிகையில் தலையங்கமே எழுதினாங்களே உத்தவ் தாக்கரே. அவர் கையெழுத்து போட்டு ஆட்சிகள் வந்துருக்குது பெருசா. ஆக மொத்தம் காங்கிரஸ் கண்டிப்பாக திமுக முதுகில் குத்தின மாதிரி தாவேகா முதுகில், விஜய் முதுகிலும் குத்துவார்கள். விஜயினுடைய நேயர்கள், தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஊழியர்கள், தலைவர்கள், ஆதரவாளர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்க 2 கையிலையும் லட்டு. யாருக்கு? காங்கிரஸுக்கு. திமுக ஒரு எம்பி வாங்கிட்டானுவ ராஜ்யசபா, தாவேகா ஒரு எம்பி வாங்கிட்டாங்க. இது என்னங்க இது உங்களுக்கு ஆர்கனைசேஷன் கிடையாது. அதை தவிர செல்வ பெருந்தகை சொன்னார், என் மீது இருந்த ஊழல் புகார் தான் நான் ராஜினாமா செய்கிறேன். இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ண போது தப்பா டிரான்ஸ்லேஷன் பண்ணாரு, ராகுல் காந்தி கோவப்பட்டாரு. இன்னைக்கு அதே செல்வ பெருந்தகை விஜய்க்கு மாலை போட போடுறாரு, கருணாநிதி மு.க. ஸ்டாலினுக்கு மாலை போட்டாரு, இன்னைக்கு அங்க போய் மாலை போடுறாரு. அவருக்கு ராஜ்யசபா கிடைக்கல, பிரவீன் சக்கரவர்த்தி அடிச்சுன்னு போயிட்டாரு. இதே செல்வ பெருந்தகை சொல்றாரு, நான் ராஜினாமா பண்ணிடுவேன் தேர்தல் முடிஞ்ச உடனே. ராஜினாமா பண்ணாரு. ஏன் ராகுல் காந்தி ஒண்ணு வச்சுட்டு இருக்காரு அவரை? நீங்க அண்ணாமலையை பத்தி கேட்கறீங்க திருப்பி. 2 தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் அவர்களுக்கு கால் வேர் ஊன்ற முடியாது என்பதை அர்த்தத்தில்தான் இந்த டெவலப்மெண்ட். விட்டு வைப்பதன் மூலமாகத்தான் வினோதியும் ராஜகோபாலனையும் ஆதன் நேயர்கள் திட்டுறாங்க. பரவாயில்ல, அதை பத்தி ஒண்ணும் அவசியமே கிடையாது. நீ என்ன வேணா தெரிஞ்சுப்போ, நம்மளுக்கு என்ன. மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தோம், விஜய்க்கும் எச்சரிக்கை கொடுக்கிறோம். காரணம் என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் 40 வயதுக்கு கீழே இருக்கோம்னா ரொம்ப அஜிடேட்டடா இருக்காங்க. அந்த அஜிடேஷன் அப்ரோச் விஜய் மீதும் திரும்பும். அவர் 1 வருஷம் 2 வருஷத்தை செய்யல. அதனால ரஜினிகாந்த் சொன்னார் 2 வருஷம் கொடுக்கலாம் விஜய்க்குன்னுட்டு. இதெல்லாம் நிறைய இருக்கு வினோத். இதெல்லாம் உள்ள போனீங்கன்னா ரொம்ப வித்தின் சர்க்கிள்ஸ், சைக்கிள் மாதிரி சுத்திட்டே ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். வீல்ஸ் வித்தின் வீல்ஸ் சொல்றாங்க, அந்த மாதிரி ஆகும். நன்றி சார், பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார்.